கூலி உயர்வு மற்றும் போனஸ் கேட்டு மதுரையில் கைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் செல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கைத்தறி நெசவாளர்கள் பலர் வசித்து வருகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை இத்தொழிலை ஆயிரக்கணக்கானோர் செய்து வந்தனர். ஆனால் கைத்தறி நெசவில் போதிய வருமானம் இல்லாத நிலையில் பலர் மாற்றுத் தொழிலை நாடினர். தற்போது 500 குடும்பங்களே இத்தொழிலை செய்து வரும் நிலையில் கூலி உயர்வு மற்றும் போனஸ் கேட்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இது தொடர்பாக கைத்தறி உரிமையாளர்கள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் நெசவாளர்கள் திங்கட்கிழமை முதல் காலவரையற்ற போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ஏற்கனவே 6 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப வர 27ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. நாளைக்கு அது நல்லபடியா முடியும்னு எதிர்பார்க்கிறோம். அது முடியாவிட்டா நாளை 22ஆம் தேதி திருமண கூட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தொழில் சுருங்கி போய் இப்ப 650 பேர் 700 பேர் வளர்க்கக்கூடிய தொழிலாக மாறி இருக்கு. இதுக்கு காரணம் இங்கே உற்பத்தியாளர்கள் ஏற்கனவே செல்லூர் 93 வெள்ளம் ஏற்பட்டுச்சு. அதுல ஏற்பட்ட பாதிப்பு ஆலை தொழிலாளர்கள் நிறைய பேர் இங்கிருந்து சென்னிமலை, கரூர் போன்ற ஊருக்கு சென்று விட்டார்கள். இதன்படியா தொழில் நசுங்கி இன்னைக்கு பின்னடைவு ஏற்பட்டு நெசவாளர்கள் நடத்தும் வேலை நிறுத்த போராட்டத்தால் தறிக்கூடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. நெசவு தொழில் நலிந்து வரும் சூழலில் அதை மேம்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.